ஹலோ ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த படியில் ஒரு கப்பு ஒரு படி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன குவளை என்ன எடுத்துக்கலாம். 4 தேங்காய்க்கு ஒரு சின்ன குவளை சைஸ் கூட எடுத்துக்கலாம். 4 தேங்காய்க்கு நல்லா எடுத்துருக்கேன். தேங்காய் பால் நல்லா கெட்டி பால் கொஞ்சம் தண்ணி பால் புரிஞ்சு நல்லா வச்சுட்டேன். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக போதும் நார்மல் டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கெட்டி விடாமல். அப்போ அது கூட கொஞ்சம் சீனி ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன் வாசத்துக்காக. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாட்டு சக்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி போடணும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கிண்டணும். இதை கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும், ஓரளவுக்கு கெட்டியாக வந்துடும். அதை நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே வரும். பபிள்ஸாக வந்துட்டுருக்கும். அது கொஞ்சம் இடைக்கிட்ட கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். அப்புறமா அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆன பிறகு இன்னும் கிண்டிகிட்டே இருக்கணும். லைட்டாக எண்ணெய் விடுற மாதிரி லைட்டாக தலை இருக்கும் அந்த அலுவா பார்க்கையில். அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு அப்படியே எண்ணெய் சுருள்ற மாதிரி வலுவை சுருண்டு வரும். லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கும். இதுதான் ஸ்டேஜ். பிடிச்சினா லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண. தேங்க்யூ.